வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இப்போ நம்ம வந்துட்டு முன்ன கிளாஸில் வந்துட்டு இலக்கணமும் அதோட வகைகளையும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் எழுத்து இலக்கணத்தோட முதல் எழுத்து மட்டும் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்துட்டு சார்பு எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அதாவது எழுத்து இலக்கணத்தில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு முதல் எழுத்து, இன்னொன்று வந்துட்டு சார்பு எழுத்து. நம்ம வந்து முதல் எழுத்து வந்துட்டு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்துட்டு சார்பு எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? சார்பு எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, அந்த முதல் எழுத்துக்கள்னு சொன்னோம்ல, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30 எழுத்து. அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சார்பு எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தமா 10 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரெழபடை, கொற்றெழபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தமா சார்பு எழுத்துக்களை வந்துட்டு 10 வகையா வச்சிருக்காங்க. அந்த 10 வகையில நம்ம வந்து ஒவ்வொரு வகையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிர்மை. உயிர்மை அப்படின்னா என்னன்னா, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை அப்படின்ற அந்த ஒரு எழுத்து வந்துட்டு உருவாகுதுன்றாங்க. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு க அப்படின்ற அந்த ஒரு எழுத்து இருக்கா, இந்த இக்கு பிளஸ் ஆனர்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த உயிர்மை பக்கத்துல. இக் அப்படின்னா வந்துட்டு அது மெய் எழுத்து, ஆ அப்படின்னா அது வந்துட்டு உயிரெழுத்து. இந்த 2 எழுத்தும் சேர்ந்து க அப்படின்ற அந்த ஒரு எழுத்து உருவாகுதா, ஸோ அதுதான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா உயிர்மை எழுத்தோட அந்த ஒலி வடிவம் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றோம் தெரியுங்களா, அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்துட்டு மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு க அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்துட்டு மெய்யெழுத்தான இக்கும் வரும், உயிரெழுத்தான ஆவும் வரும். அது ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம வந்துட்டு க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இதோட எழுத்து வடிவம், வரி வடிவம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்த மாதிரி தான் இருக்குமாமா. க அந்த மெய்யெழுத்தோட அந்த இக்குல இருந்து அந்த புள்ளியை எடுத்துட்டா க அப்படின்ற அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல, அது வந்து மெய்யெழுத்து தான் ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே அதோட ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு இருக்கு தெரியுமா, நம்ம முன்னாடி கிளாஸ்ல மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம். அது வந்து என்ன அப்படின்னா, அந்த உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ அது எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அதை பொறுத்து அதோட கால அளவை வந்து நம்ம வந்து தீர்மானிப்போம். அது வந்துட்டு டக்குன்னு உச்சரிச்சோம்னா அது குறில்னா வந்துட்டு அதோட மாத்திரை அளவு 1. இதே வந்துட்டு நெடில்னா ரொம்ப நேரம் ஒலிக்கிற மாதிரி இருக்கும், அதோட மாத்திரை அளவு வந்துட்டு 2. அதுக்கேற்ற மாதிரி கால அளவு வந்துட்டு மாறுபடும். ஸோ இந்த உயிர்மை எழுத்துக்களோட கால அளவை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உயிரெழுத்தை வச்சுதான் பார்க்கணும். ஓகேவா? இதே வந்துட்டு அது உயிர் குறிலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 1 மாத்திரையாவும், அது வந்து உயிர் நெடிலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 2 மாத்திரையாவும் நம்ம வச்சிருந்தோம். அதே மாதிரி உயிர்மையிலையுமே 2 இருக்கும், உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அந்த உயிர்மை குறில் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு 1 மாத்திரையாவும், உயிர்மை நெடில் அப்படின்னா அதுக்கு வந்து 2 மாத்திரையாவும் நம்ம வந்து இதுல வந்து கணக்கு பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்துதானே இந்த எழுத்துக்கள் எல்லாமே உருவாகுது. அதாவது கல இருந்து கவு நவ் வரைக்கும் மொத்தமா வந்துட்டு 216 எழுத்துக்கள் இருக்கா உயிர்மை எழுத்து. அந்த 216 எழுத்துமே முதல் எழுத்துக்களான உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வர்றதுனாலதான் அதை நம்ம வந்துட்டு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து உயிர்மை எழுத்த சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்டா வந்துட்டு ஆயுதம். உயிர்மை பார்த்தாச்சு, இப்ப அடுத்ததான் ஆயுதம். ஆயுதம்னா நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து அப்படின்றது தெரியும். ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்ற வேறு பெயர்களுமே இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுக்கு முப்புள்ளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, மொத்தமா அந்த 3 டாட் இருக்கு தெரியுமா, அதனாலதான் அந்த முப்புள்ளி முப்பாற்புள்ளின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் தனிநிலை அப்படின்ற நேம் வச்சிருக்காங்கன்னா, இது வந்து தனிச்சு இருக்கு. இது வந்துட்டு உயிரோடையும் சேராது, மெய்யோடையும் சேராது, உயிர்மையோடையும் சேராது. இது ஒரு தனித்த நிலையா இருக்குது. அதனாலதான் இது வந்துட்டு தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இங்க பாருங்களேன், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது, நுட்பமான ஒலிப்பு முறை. நம்ம இதை ஒலிக்கும் போதே வந்துட்டு டிஃப்ரெண்டா தான் இதோட சவுண்டு நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு முன்னாடி, அதாவது அந்த அக்குக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குறில் எழுத்தான அந்த க, ச, த அந்த மாதிரி குறில் எழுத்தையும், அந்த அக்குக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வச்சிருக்கோமா. வல்லினம்னா என்னன்னு நமக்கு தெரியும் தானே, கசட தப்பற அப்படின்னு சொல்லுவோமா. அந்த வல்லினம் உயிர்மை எழுத்து, அதாவது கல இருந்து கவ் வரைக்கும், சேல இருந்து சவ் வரைக்கும் அந்த மாதிரியான அந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் பெற்று
சொல்லுக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கும். இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன், அஃது எக்குன்னு இருக்கா. இப்ப இதுல வந்துட்டு அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி எழுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறிலாகவும், அந்த ஆயுத எழுத்துக்கு அடுத்த எழுத்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லினமான உயிர்மையாவும் இருக்கு. வல்லினம்னா கசட தப்பரவா, அந்த வல்லினமான அந்த உயிர்மையா இருக்கு பாருங்க, தூ அந்த மாதிரி இருக்கா. சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆயுதம் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பொழுதுமே தனித்து இயங்காது. அதாவது இப்போ வந்துட்டு க ஞ ச அதை வச்சுலாம் நம்ம தனியா ஒரு வார்த்தையை உருவாக்கலாம். ஆனா இந்த அக்கை வச்சுட்டு நம்மளால ஒரு வார்த்தை உருவாக்கவே முடியாது. அதே சமயம் இந்த அக்குன்ற அந்த வார்த்தை அந்த எழுத்து வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு சொல்லுக்கு நடுவுல மட்டும்தான் வரும். முதல்லயும் வராது, கடைசியிலையும் வராது. ஓகேவா. இது வந்துட்டு முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையுமே இதுதானே சார்ந்து இயங்குது. ஸோ ஆயுத எழுத்துமே ஒரு சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு அளபடை. அளபடை அப்படின்னா என்னன்னா ஒரு நீண்டு ஒலிக்கிறது அப்படின்றது தான் இதோட அர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நார்மலா ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் இந்த அளபடையில சொல்லும் போது அது ஒரு இடத்துக்காக வந்துட்டு நீண்டு ஒலிக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அளபடையை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு அளவு, இன்னொன்னு வந்துட்டு எடைன்னு சொல்லிட்டு இதோட பிரிச்சு எழுதியிருக்காங்க. அளவு அப்படின்னா வந்துட்டு அளவு அப்படின்ற அர்த்தமாகும். எடை அப்படின்னா எடுத்தல் அப்படின்ற அர்த்தமாகவும் நமக்கு வந்து பொருள் இருக்கு. ஓகேவா. அளவெடுத்தலோட மீனிங் என்னன்னு சொன்னோம், நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொன்னோமா. அதாவது எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒலிப்பதை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மாத்திரை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நீண்டு 1.5 மாத்திரையாவும் இல்லைன்னா 2 மாத்திரையாவும் நீண்டு ஒலிக்கிறத தான் வந்துட்டு அளபடை அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு வழக்குல வந்துட்டு நம்ம வந்து சொற்களை வந்துட்டு நீட்டி தானே பேசுவோம். நம்ம வந்துட்டு எப்படி பேசணுமோ அதே மாதிரி நம்ம பேச மாட்டோம். நமக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் வந்துட்டு அந்த வேர்டை வந்துட்டு கொஞ்சம் லாங்கா பேசுவோம், இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டா பேசுவோம், அந்த மாதிரி பேசுறோம்ல. அதே மாதிரி செய்யுள்ளையுமே வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்துட்டு அழகா ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையில வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம அதை ஆட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு அளபடை. அது நீண்டு ஒலிக்கிறதுக்காக நம்ம அதை வந்துட்டு ஆட் பண்றோம். ஓகேவா. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு இருக்கா, நம்ம வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இதே வந்துட்டு செய்யுள்ளலாம் வந்துட்டு கொஞ்சம் நீண்டு இனிய ஓசைக்காக வரும்போது அது வந்து அம்மா பக்கத்துல ஒரு அதாவது வந்துட்டு அந்த ஒரு குரில் வந்துட்டு சேரும். ஓகேவா. அதுதான் வந்து அது நீண்டு ஒலிக்கிறதுக்காக ஒரு குரில் வரும். அதுதான் வந்துட்டு அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு அம்மா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீண்டு ஒலிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க. அளபடையை தான் நம்ம வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்துட்டு உயிரளபடை, இன்னொன்று வந்துட்டு ஒற்றையளபடை. நம்மளோட சார்பெழுத்துக்கள்ல டைரக்டா அளபடைன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. உயிரளபடை ஒற்றையளபடைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரெண்டும் எதுக்குள்ளாடி வருது அப்படின்னா அளபடை அப்படின்ற அந்த ஒரு டாபிக் உள்ளாடி இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் உயிரளபடைனா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உயிரளபடைனா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்களான அந்த ஆ இ உ ஐ ஏ ஓ ஔ அதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஆ கிடையாது, இது வந்துட்டு ஆ. அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள், அதாவது நெடில் எழுத்துக்களான ஆ உ இ ஐ ஏ ஓ ஔ அந்த மாதிரி அதோட நெடில் எழுத்துக்கள் 7மே வந்துட்டு அதோட அளவுல இருந்து நீண்டு ஒலிக்கும். அதுதான் வந்துட்டு உயிரளபடை. அதாவது உயிரெழுத்துக்களை வச்சு செய்யுள்ள வந்து நம்ம வந்து ஓசையை நிறைவு செய்யறதுனால அது வந்துட்டு உயிரளபடை அப்படின்னு நம்ம அதை வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. அது அந்த நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதோட குறிலெழுத்துக்கள் வேணும்ல. அதனால வந்துட்டு அந்த நெட்டெழுத்துக்கள் பக்கத்துல அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் வந்துட்டு அதுக்கு பின்னாடி வரும். அப்படி வந்து நம்ம அது ஒலிக்கும் போது அது வந்துட்டு ஒரு அளபடையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ வந்துட்டு உயிரளபடையே வந்துட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. அந்த உயிரளபடையை வந்துட்டு 3ஆ பிரிக்கும் போது அது என்னென்னவா மாறுது அப்படின்னா ஒன்று வந்துட்டு செய்யுளிசை, இன்னொன்று வந்துட்டு சொல்லிசை, இன்னொன்று வந்துட்டு இன்னிசை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. செய்யுளிசை அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுளை நிறைவு செய்யறதுக்காக
உயிரெழுத்துக்கள் வந்துட்டு அளவெடுத்து வரதை வந்துட்டு செய்யுளிசைன்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு சொல்லிசை அப்படின்னா வந்துட்டு அந்த செய்யுள் வந்துட்டு அழகா தான் இருக்கும், ஆனா வந்துட்டு அதுக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக நல்ல ஓசைக்காக நம்ம ஒரு வேர்டை ஆட் பண்றது வந்துட்டு சொல்லிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னிசை அப்படின்னா அது வந்துட்டு அந்த பெயர் சொல்ல வந்துட்டு எச்ச சொல்லா மாத்தி சொல்றதுனால இதை வந்துட்டு இன்னிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இதுக்குள்ள ஒன்னொன்னா நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு செய்யுளிசை அப்படின்னா வந்துட்டு செய்யுளிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்தோமா, செய்யுள்ல வந்துட்டு ஓசை குறையுது அப்படின்னா அதை நிறைவு செய்யறதுக்காக வர்றதுதான் வந்துட்டு செய்யுளிசைன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இசையை நிறைவு செய்யறதுக்காக வருதா, சோ இது வந்துட்டு இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்யுளிசை அளபடைனாலும் இசை நிறை அளபடை இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? செய்யுளிசை அளபடையானது எனும் எழுத்தில் முடிவு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வந்துட்டு இந்த செய்யுளிசை அளபடை வந்துட்டு எப்படி முடியும் அப்படின்னா அப்படின்ற அந்த ஒரு எழுத்துலதான் முடியும் அப்படின்றாங்க. இப்ப இங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வைங்களேன், ஓ ஓதல் எனும் ஓ ஓதல் வேண்டும் அப்படின்றது மொழிக்கு முதல்ல வந்துட்டு அந்த அந்த உயிரெழுத்துக்கள் வந்துட்டு இசையை வந்து நிறைவு செய்தா. அதே மாதிரி ரெண்டாவதா பார்த்தோம்னா உரா அற்கு உரு நோய் அப்படின்னு இருக்கா. இதுல வந்துட்டு இந்த அப்படின்ற அந்த எழுத்து வந்துட்டு மொழிக்கு நடுவுல இருக்கு. நல்ல படா பறை இதுல பார்த்தோம்னா வந்துட்டு அந்த அப்படின்ற அந்த வார்த்தை எழுத்து வந்துட்டு மொழிக்கு இறுதியில அளவெடுத்திருக்கு. அதாவது செய்யுளிசையில வந்துட்டு எப்படி வரும்னா அது வந்துட்டு மொழிக்கு முதல்லயும் வரும், மொழிக்கு இடையிலையும் வரும், மொழிக்கு இறுதியிலையும் வரும். இந்த மாதிரி தான் இது வந்துட்டு அளவெடுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்னன்னா நம்ம சொன்னோம்ல, அது வந்துட்டு ஓசை வந்துட்டு குறையாம இருக்காது, ஆனா வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் அழகுக்காக இனிய ஓசை நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக அளவெடுத்து வர்றதுதான் வந்துட்டு இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதுவும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊ அப்படின்னு இருக்கா. இந்த ஊ அப்படின்றது என்னதுன்னா உயிரிழவடை தான். கரெக்டா? அந்த உயிரிழவடை வந்துட்டு இந்த ஊ அந்த தூவை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இத்து பிளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா. அந்த ஊன்ற அந்த நெட்டெழுத்துக்கு அதுக்கு இனமான இன எழுத்து என்னது? ஊ தானே. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, அந்த உயிரெழுத்துக்கு அதுக்கு பக்கத்துல அதோட குறில் எழுத்து வந்திருக்கா, அதுதான் வந்துட்டு இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிசை அளபடை. வந்து நம்ம வந்துட்டு சொல்லிசை அளபடை பார்த்துட்டு இருந்தோமா. சொல்லிசை அளபடைனா என்ன? செய்யுள்ள ஒரு பெயர்ச்சொல் வந்துட்டு எச்ச சொல்லா திணிச்சு அளபெடுக்கிறதுதான் நம்ம வந்துட்டு சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். எச்சம்னா என்னன்னா இப்ப நம்ம வந்துட்டு வந்த போன அப்படின்லாம் சொல்றோம்ல. இந்த வந்த அப்படின்னா அந்த வேர்டு வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லா வந்துட்டு முடியல, அது ஒரு கம்ப்ளீட் வேர்டா நமக்கு வந்துட்டு அது இல்லைல்ல. அதுக்கு அடுத்ததான் ஒரு வார்த்தை வந்தா மட்டும்தான் அந்த இது வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு ஒரு மீனிங்ன்றதே அப்பதான் கிடைக்கும். வந்த அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஒரு மீனிங்குமே கிடையாது. அதனால வந்துட்டு ஒரு பெயர் சொல் வந்துட்டு எச்ச சொல்லா மாறி அது வந்து அளவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சொல்லிசை அளபடை என்பது செய்யுளில் ஒரு பெயர் சொல் வினையச்ச சொல்லாக திரிந்து அளவெடுத்து வருவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பெயர் சொல் வந்துட்டு ஒரு வினை எச்சமா மாறும். வினை எச்சம்னா வந்துட்டு அது ஒரு வினையை குறிச்சு ஒரு எச்ச சொல்லா அது வந்துச்சு. வினைனா செயல். ஓகேவா? அந்த செயலை குறிச்சு ஒரு எச்ச சொல்லா வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா இதுல வந்துட்டு உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உளேன் அப்படின்றது இருக்கா. இதுல வந்துட்டு இந்த நசையி அப்படின்றத பார்த்தோம்னு வைங்களேன். இந்த நசை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்துட்டு விருப்பம் அப்படின்றது அர்த்தம். ஆனா நமக்கு வந்துட்டு விரும்பி அப்படின்ற அந்த ஒரு பொருள் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த நசையி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு அவங்க அந்த ஈ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு இவங்க வந்து இதுல வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதாவது நசை அப்படின்னா அது ஒரு பெயர் சொல், விருப்பம் அப்படின்றது அது ஒரு பெயர் சொல்லா இருக்குது. அந்த இடத்துல
இடத்துல வந்துட்டு அது வினை எச்சமா மாறுறதுக்காக அந்த விரும்பி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நமக்கு வேணும். சோ அதுக்காக வந்துட்டு அப்படின்ற அந்த ஒரு உயிர் எழுத்தை வந்துட்டு ஆட் பண்ணி இது வந்துட்டு உயிரளபடையா மாறுது. உயிரளபடையிலுமே இது வந்துட்டு சொல்லிசை அளபடையா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு பெயர்ச்சொல் வந்துட்டு என்னவா மாறுதுன்னா வினை அடையாக, அதாவது வினை அச்சமா மாறுது. சொல்லிசை அளபடை வந்துட்டு என்னும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்தோம், அதுல வந்துட்டு செய்யுளிசை அப்படின்னா அது வந்து எப்படி இருந்துக்கும்? செய்யுளிசை வந்துட்டு எதுல முடியும்னா செய்யுளிசை வந்துட்டு ஆள முடியும்னு சொன்னாங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடைன்னு சொன்னாங்க. இப்ப வந்துட்டு சொல்லிசை அளபடைனா என்ன அப்படின்னா, சொல்லிசை அளபடைனா வந்துட்டு அது வந்துட்டு ஈல முடியும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு உயிரளபடை பார்த்துட்டோமா? உயிரளபடைனா என்னன்னா, செய்யுள்ல வந்துட்டு ஓசையை நிறைவு செய்யறதுக்காக அந்த உயிரெழுத்துக்கள் நெடுநெழுத்துக்களோட அதுக்கு இனமான குற்றெழுத்துக்களான உயிரெழுத்துக்கள் வந்து அளவெடுத்து நீண்டு ஒலிக்கிறத தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு உயிரளபடை அப்படின்னு சொல்லுவோம். உயிரளபடைனா அது மொத்தமா 3 வகை இருக்கு. ஒண்ணு வந்துட்டு செய்யுளிசை, இன்னொன்னு இன்னிசை, இன்னொன்னு வந்துட்டு சொல்லிசை. செய்யுளிசைனா செய்யுள்ல வந்து இசையை வந்து நிறைவு செய்வதற்காக அந்த ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக அளவெடுத்து வர்றது வந்துட்டு செய்யுளிசை அளபடை. இதே வந்துட்டு இன்னிசை அளபடை அப்படின்னா அதுல வந்துட்டு ஓசையெல்லாம் வந்துட்டு நிறைவா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் இனிய ஓசை இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இனிய ஓசை தரத்துக்காக உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வரத வந்துட்டு இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. இதே சொல்லிசை அளபடை அப்படின்னா வந்துட்டு செய்யுள்ல வந்துட்டு ஒரு பெயர்ச்சொல் வந்துட்டு வினை எச்ச சொல்லா மாதிரி அளபெடுத்து வரும். எச்ச சொல்லா மாதிரி அளபெடுத்து வரத வந்துட்டு சொல்லிசை அளபடைன்னு சொல்றாங்க. அதற்கு இனமான எழுத்து அதற்குரிய, அதாவது சொல்லிசை அளபடைக்குரிய எழுத்து என்னன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துட்டு உயிரளபடை முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததான் வந்துட்டு ஒற்றளபடை பார்க்க போறோம். ஒற்றளபடையை வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒற்று பிளஸ் அளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றளபடை வந்துட்டு செய்யுள்ல மட்டும்தான் இருக்கும். அது வந்துட்டு உரைநடையில வந்துட்டு எழுத மாட்டோம். ஒற்றளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இந்த ஞங்கன நமன, அதே மாதிரி அதாவது வந்துட்டு மெல்லினம்ல இருக்கிற எல்லா அந்த 6 எழுத்துக்களும், அதே மாதிரி வந்துட்டு இடையினம்ல வந்துட்டு வ ய ல ல இந்த 4 எழுத்துக்களும் சேர்த்து மொத்தமா 10 எழுத்தான இந்த மெய் எழுத்துக்களும், அது இல்லாம ஆயுத எழுத்தும் சேர்த்து மொத்தமா 11 எழுத்துக்களும் வந்துட்டு அளபெடுக்கும்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு உயிரெழுபடைனா அதுல வெறுமன உயிரெழுத்துக்கள் மட்டும்தானே அளபெடுத்து வரும். அதே மாதிரி இதுல வந்துட்டு ஒற்றளபடைனா வந்துட்டு மெய்யெழுத்துக்களும் அதோட சேர்த்து ஆயுத எழுத்துக்களும் வந்து அளபெடுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மொத்தமா வந்துட்டு 11 எழுத்துக்கள் வந்துட்டு இதுல வந்து அளபெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கசட கபர ஆகிய 6 வல்லின எழுத்துக்களும் இல்லு ஆகிய இடையின எழுத்துக்கள் ஒற்றளபடையில் அளபெடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெல்லினம் 6 அளபெடுக்கும், இடையினம்ல 4 எழுத்துக்கள் அளபெடுக்கும். மொத்தமா மெய் எழுத்துக்கள் 18ல 10 எழுத்து அளபெடுக்கும், 8 எழுத்து வந்துட்டு அளபெடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எக்கிழங்கிய கையராய் இன்னுயிர் வெகுவார் கிள்ளை வீடு. இதுல வந்துட்டு இந்த ஆயுத எழுத்து வந்துட்டு இதுல வந்துட்டு 2 தடவை வந்துட்டு அளபெடுத்து வந்துருக்கா. சோ இது வந்துட்டு ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு அளபடைனா என்னன்னு பார்த்தோம்னா மீண்டு ஒலிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுல 2 வகை பார்த்தோம். ஒண்ணு வந்துட்டு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. உயிரளபடையெல்லாம் வந்துட்டு உயிரெழுத்துக்களை வச்சு அளபெடுத்து வரும். ஒற்றளபடைனா மெய் எழுத்துக்களையும் ஆயுத எழுத்துக்களையும் வச்சு அளபெடுத்து வரும். உயிரளபடைய வந்துட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. செய்யுளிசை, அதை வந்துட்டு இசை நிறைன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு இன்னிசை, இன்னொன்னு வந்துட்டு சொல்லிசைன்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. அடுத்ததான் வந்துட்டு ஒற்றளபடையில ஒண்ணுதான். அதுல வெறுமன மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துமான 11 எழுத்துக்களும் அளவெடுக்கும். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு அளபடை பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்துட்டு குற்றியல் உகரம் பார்க்க போறோம். குற்றியல் உகரம் அப்படின்னா வந்துட்டு அளவெடுத்தல்னா என்னது? நீண்டு ஒலிக்கிறதா? சோ குற்றியல் உகரம்னா குறைந்து ஒலிக்கிறது. தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒலிக்கும். அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிச்சுச்சுன்னா அது வந்துட்டு குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குற்றியல் உகரத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றியல் உகரம் நம்ம அதை வந்து சேர்த்து எழுதுறோம். ஓகேவா? அதாவது வல்லின எழுத்துக்களான
கசட தப்பரா இருக்குல்ல, அந்த ஆறின் மீதும் ஏறி சேர்ந்து வரக்கூடிய அந்த உகரம் தான் வந்துட்டு தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். அதாவது கசட தப்பர பக்கத்துல ஒரு உகரம் சேர்ந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவா குறைஞ்சி ஒலிக்கிறது தான் நம்ம வந்துட்டு குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். குற்றியல் உகரம் அப்படின்னா வந்துட்டு கு, அதாவது உகரம் தானே. இந்த கசட தப்பரையோட அந்த ஊ சேர்க்கணும். இக்கு பிளஸ் ஊ கு, இச்சு பிளஸ் ஊ சு, இட்டு பிளஸ் ஊ டு, இட்டு பிளஸ் ஊ து, இப்பு பிளஸ் ஊ பு, இரு பிளஸ் ஊ ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு இருக்கா, இந்த ஆறையும் தான் வந்து நம்ம வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இக்கு பிளஸ் ஊ சொன்னாங்களா, அதாவது வந்துட்டு வல்லின எழுத்துக்கள், வல்லின எழுத்து உகரத்தோட சேர்ந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்குது அப்படின்னா அத வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா குற்றியல் உகரம்னு சொல்றோமா. சோ வல்லின எழுத்து உகரத்தோட சேர்ந்து வரும்போது இக்கு பிளஸ் ஊ கூவா மாறுதா, அதே மாதிரி இதுல வந்துட்டு இங்க பாருங்க, இச்சு பிளஸ் ஊ அது என்னவா மாறுதுன்னா சூவா மாறுது. அடுத்ததா வந்துட்டு இட்டு பிளஸ் ஊ என்னவா மாறுதுன்னா டூவா மாறுது. அந்த மாதிரி இந்த எல்லாமே இட்டு பிளஸ் ஊ தூவாவும் இப்பு பிளஸ் ஊ பூவாவும் இரு பிளஸ் ஊ ரூவாவும் மாறுது. இந்த ஆறு எழுத்துக்களை தான் நம்ம வந்துட்டு குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. எஃகு கூ வருதா, காசு, பயறு, பாட்டு, பந்து, சால்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்கு. இதோட கடைசி எழுத்துக்கள் எல்லாமே வந்துட்டு குற்றியல் உகர எழுத்துக்களா இருக்கு பாருங்க. கு, சு, ரு, டு, து, பூன்னு சொல்லிட்டு. ஓகேவா, வந்துட்டு குற்றியல் உகரத்தை வந்துட்டு 6 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மொத்தமா வந்துட்டு 6 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வகையுமே இப்ப நம்ம வந்துட்டு பிரீஃபா பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வந்துட்டு நெடில்னா நமக்கு என்னன்னு தெரியும், நெடில் எழுத்துக்களா இருக்குமா. அதாவது ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பொழுதுமே ஈரெழுத்துக்கு சொற்களா மட்டும்தான் இருக்குமா, அதாவது 2 வார்த்தை 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு பா அப்படின்றது என்னதுன்னா நெடில் எழுத்தா, இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கு என்னது, அது ஒரு குற்றியலுகரம். அடுத்துதான் இந்த மானா அது ஒரு நெடில் எழுத்து, சூன்றது வந்துட்டு குற்றியலுகரமா. அடுத்து பா அப்படின்னா அது ஒரு நெடில் எழுத்து, டு அப்படின்னா அது ஒரு குற்றியல் உகரம். சோ ஒரு நெடில் எழுத்துக்கு அப்புறமா ஒரு தனி நெடிலா இருக்கணும் அதுவும். ஓகேவா, தனி நெடில அப்புறமா ஒரு குற்றியல் உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா வந்துட்டு ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேவா, ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த எஃகுன்னு இருக்கா, இந்த இது வந்துட்டு என்னதுன்னா இது ஒரு ஆயுத எழுத்தா, இந்த ஆயுத எழுத்துக்கு பக்கத்துல கு அப்படின்ற அந்த ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கா. சோ ஆயுதத்தை அடுத்து வந்ததுனால இது வந்துட்டு ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த இடத்துல அக்துன்னு இருக்கா, இந்த அக்துல வந்துட்டு இந்த ஆயுத எழுத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றியலுகரம் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேவா, அடுத்ததா வந்துட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வந்துட்டு தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, நெடில் தொடர் குற்றியலுகரம்னா அது ஒரு தனி நெடிலா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா வந்துட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அது வந்து குறிலாவும் இருக்கலாம், இல்லைன்னா நெடிலாவும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு கயிறுன்னு இருக்கா, இந்த கயிறுல இந்த ஈய நம்ம வந்துட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஏ பிளஸ் இ அப்படின்னு பிரிச்சிருக்காங்களா. இதுல வந்துட்டு ஏ அப்படின்னா இது என்னது, இது வந்துட்டு உயிர்மெய்யா, இந்த ஈன்றது வந்துட்டு உயிரெழுத்து. ஓகேவா, சோ இது என்னது
இது வந்துட்டு இ, சாரி இது ஏ கிடையாது, இது வந்துட்டு இ. இந்த ஈக்கு பக்கத்துல இ பிளஸ் இ என்னது, ஈன்னு மாறுதா. சோ இது வந்துட்டு ஒரு உயிர்மை எழுத்தா, இந்த உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றியல் உகரம் வந்திருக்கு, அதனால இது வந்துட்டு உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு இந்த பேவை எப்படி பிரிக்கலாம்னா இப்பு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போமா. இந்த இப்பு பிளஸ் ஆ சேர்ந்து, அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்குது. அந்த உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றியல் உகரம் வந்ததுனால இதுவுமே வந்துட்டு உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இந்த லாவை வந்துட்டு எப்படி பிரிக்கலாம், இல்லு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா. இதுல வந்துட்டு இந்த லா அப்படின்றது என்ன எழுத்துனா இது ஒரு நெடில் எழுத்து, அதாவது வந்துட்டு உயிர்மை நெடில் அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்லுவோமா. ஆனா நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா அதுக்கு என்ன கண்டிஷன், ஒரே ஒரு நெடில் எழுத்து அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குற்றியல் உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொன்னோமா. ஆனா இதுல அப்படி கிடையாது, அதாவது நெடில் மட்டும் வந்து ஒரு குற்றியல் உகரம் வந்திருந்தது அப்படின்னா அது வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம். இதே வந்துட்டு நிறைய வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு நெடில் பக்கத்துல குற்றியல் உகரம் வந்திருந்ததுன்னா அது வந்துட்டு உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்ததா வன் தொடர் குற்றியல் உகரம். வன் அப்படின்னா என்னதுன்னா வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வல்லின எழுத்துக்களான கசட தப்பர இருக்குல்ல, அந்த 6 மெய் எழுத்துக்களையும் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரத்தை வந்துட்டு வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாக்குன்னு இருக்கா, இந்த இக்குன்றது வல்லின எழுத்தா, அதுக்கு பக்கத்துல அந்த மெய் எழுத்துக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு குற்றியல் உகரம் வந்திருக்கு. சோ அதனால இது வந்துட்டு வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்துட்டு இங்க வந்துட்டு இச்சு இருக்கா, இந்த இச்சுக்கு பக்கத்துல இந்த சு அப்படின்ற அதோட ஒரு குற்றியல் உகரம் வந்திருக்கு. அதே மாதிரி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இப்புக்கு பக்கத்துல அதுக்கு இனமான தான் இருக்கும், இச்சுக்கு பக்கத்துல அந்த சாவோட அந்த குற்றியல் உகரம் தான் இருக்கும், இட்டுக்கு பக்கத்துல டூ தான் இருக்கும். இதை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு குற்றியல் உகரமா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படின்னு. அதாவது இந்த கசட தப்பரோட அந்த மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல அதுக்கு இனமான அந்த குற்றியல் உகரம் தான் வரும். ஓகேவா, வேற எழுத்து எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா வந்துட்டு மெல்லின எழுத்துக்கள், வன் தொடர்னா வல்லின எழுத்துக்கள் பார்த்தோமா. சோ மென்தொடர்னா மெல்லின எழுத்துக்கள் வரும். மெல்லின எழுத்துக்களான ஞங்கன நமன இருக்குல்ல, அந்த 6 எழுத்துக்களையும் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்துட்டு இந்த இங்கு இருக்கா, இந்த இங்கு பக்கத்துல வந்துட்டு கூ அப்படின்ற அந்த ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு. அடுத்ததா வந்துட்டு இந்த இஞ்சி அப்படின்றதுக்கு பக்கத்துல இந்த சு அப்படின்ற அந்த ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு. ஓகேவா. அதே மாதிரி இங்க பண்பு, பந்து, அம்பு, கன்று அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் அந்த மெல்லினத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றியலுகரம் வந்து இடம் பெற்றிருக்கிறதுனால இது வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடையினமான யரள வளல அந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியதுதான் வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா வந்துட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படின்னு இருக்கா. இதுல வந்து இந்த ஈ அப்படின்றது ஒரு இடையினமா, அதுக்கு அடுத்ததா ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு. அடுத்ததா மார்பு, இதுல இருன்றது இடையினம், அதுக்கு பக்கத்துல ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கா. சோ இடையினத்துக்கு பக்கத்துல ஒரு குற்றியலுகரம் வந்திருந்தது அப்படின்னா அது வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததா முக்கிய குறிப்பு, அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவ் அப்படின்ற அந்த ஒரு எழுத்து இருக்கா, அதாவது இடையினமான யரள வளலன்னு இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த வ அப்படின்ற அந்த எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகர சொற்களே கிடையாதாமா. ஓகேவா. அதாவது ய ர ல ல ல இந்த 5 எழுத்துக்கும் தான் வந்துட்டு குற்றியலுகர எழுத்துக்கள் வரும். இவ் அப்படின்ற அந்த ஒரு எழுத்துக்கு அப்புறமா வந்துட்டு குற்றியலுகர சொற்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சு டு ரு அப்படின்ற அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு அந்த வல்லினம்ல நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுல வந்துட்டு பாருங்களேன் கு சு டு து பு ருன்னு சொல்லிட்டு 6மே முடிகிற மாதிரியான ஒரு குற்றியலுகரம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் வந்துட்டு இங்க மென் தொடருக்குமே 6மே முடிகிற மாதிரியான ஒண்ணு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இடையினத்துக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்த சு டு ரு அது முடிகிற மாதிரியான ஒரு இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்ப நம்ம வந்துட்டு குற்றியலுகரம் பார்த்தோமா. குற்றியலுகரம்னா
அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு குறுகி ஒலிக்கக்கூடியதுதான் வந்துட்டு நம்ம வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அதுல மொத்தமா வந்துட்டு 6 வகை இருந்துச்சு. அதுல என்னென்னா வந்துட்டு உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், அடுத்ததான் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்துட்டு 6 குற்றியல் உகரம் பார்த்தோமா. அவ்வளவுதான். குற்றியல் உகரம்னா இவ்வளவுதான். குற்றியல் உகரம்னா குறுகி ஒலிக்கக்கூடியது. அந்த வல்லினமான அந்த கூசு டு கூசு டு து பூருன்ற இந்த 6 எழுத்துக்களும் வந்து குறுகி ஒலிக்கிறது தான் நம்ம வந்துட்டு குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்ததா வந்துட்டு குற்றியல் லிகரம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து குற்றியல் லுகரம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஓசை வந்துட்டு ஊவோட சேர்ந்து குறைஞ்சி ஒலிக்கும் அப்படின்னு சொன்னோமா. அந்த உகரம் வரும்னு சொன்னோமா. இதுல வந்துட்டு இகரம் வரும். ஓகேவா. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் தான் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறுகிய ஓசையுடைய இகரத்தை தான் வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. குறுமை அப்படின்னா என்னதுன்னா குறுகிய அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ல வரும். அடுத்ததான் வந்துட்டு இயல் அப்படின்னா வந்துட்டு ஓசை அப்படின்ற அர்த்தமாமா. இகரம் அப்படின்றது ஈ அப்படின்ற அந்த ஒரு உயிர்குறில் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு கொண்டதுன்னு சொல்றோமா. அது வந்துட்டு அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா குறுகி ஒலிக்கும். அதுதான் வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. குற்றியல் உகரம்னா ஊ அப்படின்ற அந்த ஒரு எழுத்து குறுகி ஒலிக்கும். குற்றியல் இகரம் அப்படின்னா ஈ அப்படின்ற அந்த ஒரு எழுத்து வந்து குறுகி ஒலிக்கும். ஓகேவா. இப்ப இதுல எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்துட்டு வரகு பிளஸ் யாது அப்படின்ட்டு இருக்கா. இந்த வரகு பிளஸ் யாதுல வந்துட்டு இந்த கூ அப்படின்றது என்னவா மாறுதுன்னா அது வந்துட்டு கீயா மாறுதா. அததான் வந்துட்டு இங்க வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றியல் உகர சொற்களின் முன் யாது என்னும் சொல் வருமொழியாக வந்து வருமொழி அப்படின்னா வந்துட்டு இந்த செகண்டா இருக்கிறத வந்துட்டு வருமொழினும் முதல்ல இருக்கிறத வந்துட்டு நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது நிலையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்டா வரக்கூடியதை வந்துட்டு வருமொழி அப்படின்னு சொல்றாங்க. நிலைமொழியோட இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த கூ அப்படின்றது வந்துட்டு என்னவா மாறும் அப்படின்னா அது வந்துட்டு கீயா மாறும். அந்த உகரம் வந்துட்டு திரிஞ்சி இகரமா மாறும். ஓகேவா. அததான் வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூ வந்துட்டு திரிஞ்சி என்னவா மாறுதானா இந்த கூ வந்துட்டு இக்கு பிளஸ் இக்கு பிளஸ் ஊன்னு இருக்கா. இதுல வந்துட்டு இந்த கூ வந்துட்டு போயிட்டு அது வந்துட்டு ஈயா மாறும். ஈயா மாறி அது வந்துட்டு கீழ் அப்படின்னு சொல்லிட்டு இகரமா மாறுதா. அததான் வந்து குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்ப வந்துட்டு அந்த உகரம் வந்து இகரமா திரிஞ்சதுனால அது தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையை அது வந்துட்டு குறைஞ்சி ஒலிக்கும். அதுதான் வந்து குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. குற்றியல் இகரம் வந்துட்டு 2 இடத்துல வருமாமா. அதுல வந்துட்டு இடம் 1 நம்ம பார்த்தோம்னா நிலைமொழின்னு சொன்னோமா. நிலைமொழினா முதல்ல இருக்கக்கூடியது. அந்த நிலைமொழியோட அந்த கடைசி லெட்டர் வந்துட்டு குற்றியல் உகரமா வந்துச்சு அப்படின்னா வருமொழியோட முதல்ல யகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உகரமானது இகரமாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா. அதாவது வந்துட்டு வரகு பிளஸ் யாது அப்படின்னு இருந்துச்சா. இதுல வந்துட்டு இந்த கூ அப்படின்றது என்னது அது ஒரு குற்றியல் உகர சொல். கரெக்டா. இப்ப இந்த யா அப்படின்னா அது வந்துட்டு அது ஒரு யகரம் தானே. இப்ப இது நிலைமொழியில வந்துட்டு ஒரு குற்றியல் உகரம் வந்து வருமொழியில வந்துட்டு யகரம் வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இகரமா தெரியும். அந்த இடத்துல குற்றியல் இகரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கொக்கு பிளஸ் யாது அப்படின்னு இருக்கா. இது வந்துட்டு ஒரு குற்றியல் உகரம். இது வந்துட்டு யகரம். சோ இதுல இருக்கிற அந்த உகரம் வந்துட்டு கெட்டுட்டு அது வந்துட்டு இகரமா மாறுது. கீ அப்படின்னு சொல்லிட்டு அது மாறுதா. சோ இது வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு தோப்பு பிளஸ் யாது அப்படின்னு இருக்கா. அப்ப வந்துட்டு இது வந்துட்டு இந்த பூ அப்படின்ற அந்த வார்த்தை வந்துட்டு உகரம் வந்திருக்கா. அந்த உகரம் வந்துட்டு கேன்சல் ஆகி அது வந்துட்டு இகரமா மாறும். ஓகேவா. சோ இது வந்துட்டு தோப்பியாது அப்படின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி எனப்படுவது யாதுல தூள இருக்கிற அந்த உகரம் வந்துட்டு கெட்டுட்டு அதுவுமே இகரமா மாறி இந்த பக்கத்துல யா இருக்கிறதுனால சோ இது வந்துட்டு எனப்படுவது யாது அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்ததுல நாடு பிளஸ் யாது நாடியாது, பழகு பிளஸ் யாது பழகியாது,
குரங்கு பிளஸ் யாது குரங்கியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவா? குற்றியல் உகரம்னா அந்த உகரம் வந்துட்டு கெட்டு அது வந்துட்டு இகரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 இடத்துல வரும். அதுல வந்து முதல் இடம் வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது உகரம் நிலைமொழியில வந்துட்டு குற்றியல் உகரம் வந்துட்டு வருமொழியில வந்துட்டு யகரம் வந்துட்டு வந்திருந்தது அப்படின்னா அந்த உகரம் கெட்டு அது இகரமா மாறி அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து 2வது இடத்துல அது எப்படி வரும் அப்படின்னா மியா அப்படின்ற அந்த ஒரு சொல் இருக்கு, அதை வந்து அசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அசைச்சொல் அப்படின்னா அது வந்துட்டு ஓசை நயத்துக்காக வருமா. ஓகேவா? அதாவது இப்ப நம்ம செய்யுள்ள அழகு சேர்க்கறதுக்காக அந்த ஒரு ஓசைக்காக வரும்ல, அந்த மாதிரி ஒரு மியா அப்படின்ற அந்த ஒரு அசைச்சொல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மியா அப்படின்ற அந்த சொல்லுல அந்த மீய நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்? இம்மு பிளஸ் ஈன்னு பிரிக்கலாமா? அதுல இருக்கிற அந்த இகரம் வந்துட்டு தனக்குடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு இங்க கேள் பிளஸ் மியா அப்படின்னா அதுல வந்து இந்த மீ வந்துட்டு எப்படி இருக்கு? இம்மு பிளஸ் ஈன்னு இருக்கா? சோ இந்த இடத்துல வந்துட்டு இகரம் வந்திருக்கா? அப்ப வந்துட்டு இதுல வந்துட்டு இந்த இல் அப்படின்ற அந்த ஒரு எழுத்து வந்துட்டு இன்னா மாறும். ஓகேவா? அது நம்ம சேர்த்து எழுதும் போது அது வந்து இல்லுன்றது வந்துட்டு இன்னா மாறும். சோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இகரம் வந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா செல் பிளஸ் மியா. சோ இந்த இடத்துலயுமே மீ அந்த இகரம் வந்திருக்கிறதுனால இதுவுமே சேர்ந்து நம்ம சொல்லும் போது தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். ஓகேவா? இப்ப வந்து குற்றியல் உகரம் வந்துட்டு உரைநடை வழக்குல கிடையாது. இப்ப நம்ம வந்துட்டு உரைநடையில நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி கிடையாது. நம்ம பேசும் போதுமே இந்த குற்றியல் இகரம் அப்படின்றது கிடையாது. அது வந்து இலக்கியங்கள் செய்யுள்ள அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு குற்றியல் உகரமும் பார்த்தோம், குற்றியல் இகரமும் பார்த்தோம். குற்றியல் உகரம் அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு உகரம் வந்துட்டு ஒரு மாத்திரை வந்துட்டு அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுல 6 வகை பார்த்தோம். வந்துட்டு குற்றியல் இகரம் அப்படின்னா அதுல வந்துட்டு இகரம் வந்துட்டு ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுல வந்து 2 வகை பார்த்தோம். ஒரு வகையில வந்துட்டு நிலைமொழியில குற்றியல் உகரம் வந்துட்டு வருமொழியில வந்துட்டு யகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் வந்துட்டு இகரமா திரிஞ்சு ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். இதே இடம் 2ல வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த மியா அப்படின்ற அந்த ஒரு அசைச்சொல் வருது அப்படின்னா அந்த மீ வந்துட்டு நம்ம அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இம்மு பிளஸ் ஈன்னு பிரிக்கலாம். இம்மு பிளஸ் ஈன்னு பிரிப்போமா? அந்த இம்மு பிளஸ் ஈல இருக்கிற அந்த இகரம் வந்துட்டு தன்னோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் முற்றியல் உகரம். முற்றியல் உகரம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு ஒண்ணு பார்த்தோமா? நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? தனி நெடிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னோமா? ஆனா இங்க வந்துட்டு தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் வந்துட்டு குற்றியல் உகரம் கிடையாது. அது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. நெடில் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு முற்றியல் உகரமாகவும், குறில் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் உகரங்கள் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இங்க வந்துட்டு குறில் எழுத்துக்கு அப்புறமா ஒரு வல்லின உகரம் வருது அப்படின்னா அதோட ஒரு மாத்திரை அளவுல அது வந்து குறைஞ்சி ஒலிக்காது. அது ஒரு மாத்திரை வந்துட்டு ஃபுல்லாவே அது வந்துட்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குற்றியல் உகரம் குற்றியல் இகரம்லாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தனி நெடிலை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்துட்டு ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையா தானே குறைஞ்சி ஒலிக்கும்னு பார்த்தோம். ஸோ ஆனால் முற்றியல் உகரம்னா அப்படி ஒலிக்காது. அந்த ஒரு மாத்திரை அளவுன்றது முழுமையா ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வல்லின எழுத்துக்களான இந்த க ச ட த ப ர இந்த 6 எழுத்துக்கள் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு உகரங்கள் வந்து அது வந்து இதானுச்சு அப்படின்னா அது எப்பொழுதுமே தன்னோட முழு மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது தான் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய குற்றியல் உகரம் தன்னோட ஒரு மாத்திரையில ஃபுல்லா முழுமையா ஒழிக்கும்னு சொன்னாங்களா. இதுல பூ அப்படின்றது அது ஒரு குறில் எழுத்து தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த குற்றியல் உகர எழுத்துக்கள் எப்படி இருக்கு, குறைஞ்சி ஒழிக்கல, ஃபுல்லா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்களா மாவு அப்படின்ட்டு இருக்கா. இதுல இந்த மாவு அப்படின்றது வந்துட்டு இந்த ஊன்றது வந்துட்டு குற்றியல் உகரமா கிடையாது. குற்றியல் உகரம்னா என்னது, கு, சு, டு, து, கு, ரு தானே. இந்த வல்லின எழுத்துக்கள் இல்லாம வேறு ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு குற்றியல் உகரமா வருது அப்படின்னா அந்த இடத்துலயுமே அது வந்துட்டு முழுமையா ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த இடத்துல தனி நெடில் இருக்கு, சோ அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு இது வந்து குற்றியல் உகரம், இது வந்துட்டு அரை மாத்திரையா ஒழிக்கும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா. குற்றியல் உகரம்னா இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த 6 எழுத்துக்கள் இல்லாம வேற எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒரு உகரமா வருது அப்படின்னா அது வந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவுல முழுசாவே ஒழிக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இங்க பாருங்க, முக்கிய குறிப்பா இங்க அதுக்கு நம்ம சொன்னோம்ல இந்த மாவு, அதுக்கு ஒரு டெஃபினேஷனாவே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னாங்களா. அதே மாதிரி தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் அல்லாத வேறு உகரம் முற்றியல் உகரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மாவு, இந்த 7 அதெல்லாம். ஓகேவா. இப்ப வந்துட்டு இந்த ஏ அப்படின்றது அது ஒரு நெடிலா. அதுக்கப்புறமா இந்த லூ அப்படின்றது என்னது, அது வந்துட்டு குற்றியல் உகரமே கிடையாது, அது வந்துட்டு வேறு ஒரு உகரம் தானே. சோ அதுவுமே அதனால வந்துட்டு இது தன்னோட ஒரு மாத்திரை அளவுல வந்துட்டு முழுமையா ஒழிக்கும். ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு இது முடிச்சிட்டோம். அடுத்ததா வந்துட்டு முற்றியல் உகரம் பார்த்தாச்சு. ஓகேவா. அடுத்ததா வந்துட்டு தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு நம்ம வந்துட்டு கரம், கான், காரம், கேனம் அப்படின்னு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்றோம். இதெல்லாம் என்னன்னா சாரியை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கரம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். அதாவது ஆன்றது ஒரு குறில் எழுத்தா, அதுக்கு பக்கத்துல அந்த கரம் அப்படின்ற அந்த ஒரு சாரியை, ஈ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு கரம் அப்படின்ற அந்த ஒரு சாரியை வருது. அடுத்ததான் வந்துட்டு நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு கான், குறில் நெடில் 2 எழுத்துக்களுக்கும் சேர்த்து காரம், ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு கேனம் அப்படின்னு சொல்றாங்க. நெடில் எழுத்துக்களுக்கு வந்துட்டு காணா. இப்போ வந்துட்டு நெடில் எழுத்துனா என்னது, ஔ, ஐ அந்த மாதிரி இருக்கா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஔகான், ஐகான் அப்படின்னு வருது. காரம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வரும்னா ம, அதாவது வந்துட்டு குறில் நெடில். இந்த இம்ம நம்ம எப்படி பிரிக்கலாம், இம்மு பிளஸ் ஆனு பிரிக்கலாமா. அதுல வந்துட்டு இம்முன்றதும் இல்ல தப்பு சாரி, கரெக்ட் தான், சரி. இதுல வந்துட்டு ம அப்படின்னா வந்துட்டு அதுல வந்து அது ரெண்டுமே வந்துட்டு குறில் எழுத்துக்கள் தானே. அந்த குறில் எழுத்துக்கு அடுத்ததாகவும் காரம்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ஏ அப்படின்றது நெடில் எழுத்தா, இந்த நெடில் எழுத்துக்கு அப்புறமாவும் காரம் வருது. சோ குறிலா இருந்தாலும் நெடிலா இருந்தாலும் அதை குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்றது ஒண்ணு வரும். அடுத்ததா வந்துட்டு ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா அதுக்கு அடுத்ததா வந்துட்டு கேனம் அப்படின்றது ஒண்ணு வரும். ஓகேவா. சாரி மொத்தம் 4 இருக்கு. கரம், கான், காரம், கேனம்னு இருக்கு. கரம் அப்படின்னா குறில் எழுத்துக்கு, கான் அப்படின்னா வந்து நெடில் எழுத்துக்கு, காரம்னா குறில் எழுத்துக்கும் வரும், நெடில் எழுத்துக்கும் வரும், கேனம் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு வரும். ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், முற்றியல் உகரம்லாம் பார்த்தோமா. இப்போ வந்துட்டு அதை வச்சு இங்க நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இதுல வந்துட்டு பசு, விடு, ஆறு, கரு அப்படின்ட்டு இருக்கா. இதுல இந்த பசு, விடு, கரு இதெல்லாமே வந்துட்டு என்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு முற்றியல் உகரமா. ஆனா இந்த ஆறு அப்படின்றது மட்டும் நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஏன் அப்படின்னா ஒரு தனி நெடிலை அடுத்து குற்றியல் உகர சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. இதே அந்த நெடிலுக்கு அப்புறமா ஒரு குற்றியல் உகர சொல் இல்லாம வேறு ஒரு சொற்கள் வந்திருந்தது அப்படின்னா அது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூணுமே முற்றியல் உகரம். இது மட்டும் தான் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம்ன்றதுனால இதுதான் பொருந்தாதது.
அடுத்ததா வந்துட்டு பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்ட்டு இருக்கா. இதுல வந்துட்டு இந்த பாக்கு அப்படின்றது வந்துட்டு பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாமே வந்துட்டு வன்தொடர் குற்றியலுகரம். ஆனா இந்த பஞ்சுன்றது வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரமா. சோ இதுதான் வந்துட்டு பொருந்தாத சொல். அடுத்ததா ஆறு, மாசு, பாகு, அது. இதுல இந்த ஆறு, மாசு, பாகு இது மூணுமே வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த அது அப்படின்றது மட்டும் முற்றியலுகரம். சோ அதனால வந்துட்டு இதுதான் வந்துட்டு பொருந்தாதது. அடுத்ததா அரசு, எய்து, மூழ்கு, மார்புன்ட்டு இருக்கா. இதுல இந்த எய்து, மூழ்கு, மார்பு இது மூணுமே வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த அரசுன்றது வந்துட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏன் அப்படின்னா இந்த ராவை நம்ம பிரிச்சோம்னா இரு பிளஸ் ஆன் இருக்கா, அது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. சோ ஒரு உயிர்மை எழுத்துக்கு அப்புறமா ஒரு குற்றியலுகர சொல் வந்திருந்தது அப்படின்னா அது வந்துட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. மித்ததெல்லாம் இடைத்தொடர்ன்றதுனால இதுதான் வந்துட்டு பொருந்தாத. அடுத்ததா வந்துட்டு பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதுல பார்த்தோம்னா இது மூணுமே வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரம். இந்த எஃகு அப்படின்றது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேவா, அதாவது ஞயன நமனன்னு சொல்லுவோம்ல. இந்த மூணு இங்க பாருங்க, இன்னு, இஞ்சு, இன்னு இது மூணுமே வந்துட்டு மென்தொடர். அதே மாதிரி இந்த இக்கு அந்த ஆயுத எழுத்து வந்துட்டு ஆயுத தொடர் குற்றியலுகரமா. சோ இதுதான் வந்துட்டு பொருந்தாதது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சார்பெழுத்துக்கள்ல வந்துட்டு உயிர்மை, ஆயுதம், ஒற்றளபடை, உயிரிழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், அடுத்ததான் வந்து முற்றியலுகரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்துட்டு குறுக்கங்கள் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.